வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன ஆபத்துக்கள் வரும் பின்னே தீபாவளி வரும் முன்னே. அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு. தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதிப்பு லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய சமயத்தில் நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகள். யார் காரணம்? பெற்றவங்க நம்ம தான் காரணம். நமக்கு முதல்ல அறிவு வேணும். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி கரியை காசாக்குங்க. காசை எதுக்கு கரியாக்குறீங்க? இப்போ பாருங்கள், கண் பார்வையும் போச்சு. இந்த வருஷம் தமிழக அளவில் கண் பார்வை ரொம்ப அதிகமாக நிறைய பாதிப்பாயிருக்கு. பட்டாசு தான் அது. இந்த கம்பி அந்த சாட்டைன்னு சொல்லி போட்டு கொளுத்துவாங்க, அது டமீர்னு வெடிக்கும், கண் பார்வையே போயிடும். இன்னைக்கு சங்கு சக்கரம்லாம் பற்ற வச்சோன்னா அப்படி பறக்குது. சங்கு சக்கரம் தரையில் தாங்க போகும், பறக்குது. அந்த மாதிரிலாம் வெடிச்சிட்டு இருக்கிறப்ப அப்புறம் கண் பார்வை போகத்தானே செய்யும். கண் இல்லைன்னா உலகமே கிடையாது. அது குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? பட்டாசை வாங்கி கொடுக்கக்கூடாது. இது இந்து மத கலாச்சாரமாக இருக்கட்டுங்க. பட் இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும். பட்டாசுங்கிறப்ப கண் பார்வை போகிறப்ப அப்புறம் கலாச்சாரம் இருந்து என்ன, சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருந்து என்ன. இப்போ லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப சங்கடமாக அவ்வளோ இருக்கு. அதாவது 2023, 24, 25 ரொம்ப 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 23, 24 ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம். 2023 397 பேர் தான் டோட்டலாகவே தீபாவளியால் பட்டாசு வெடித்து காயம் அடைஞ்சிருக்காங்க தமிழக அளவுக்கு. இப்போ 2024 439 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க தமிழக அளவுக்கு. கண் பார்வை, கையில் வெடிக்கிறது, காலில் போடுறது, மற்றபடி பற்றி எரிகிறது, மற்ற உடல் காயங்கள். அப்போ இவன் அடுத்த வீட்டுக்கு தூக்கி போடுறது, வெடிக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா தரையில் வைக்கவே மாட்டான், தூக்கி போட்டு வெடிப்பான். தூக்கி போடுவான், இவன் ஓடிடுவான். அதுக்கு இன்னொருத்தன் குறுக்க வருவான், சைக்கிளில் 4 வீலரில் வருவான், டம்முன்னு வெடிக்கும். புரிஞ்சுக்கலாம். அவன் தப்பிச்சு போயிடுவான், இவன் மாட்டிக்குவான். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் எத்தனையோ முறை குழந்தைகளுக்கு சொல்லியும் அவன்லாம் கேட்குற மாதிரி கிடையாது. பெற்றவங்களும் கேட்கறது இல்லை, மற்றவனும் கேட்கறது இல்லை, வெடிக்கிறவனும் கேட்கறது இல்லை. அப்படிங்கிறப்ப அப்புறம் என்ன பண்ணுறது? ஆபத்துக்களை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆச்சுங்களா? இப்போ இந்த 2025 என்னன்னா, மதுரையில் 138 பேர், கோயம்புத்தூரில் 121 பேர், புதுச்சேரி 114, தஞ்சாவூர், திண்டுக்கல் சொல்லி போட்டு மொத்தம் இந்த வருஷம் 776 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளோ வித்தியாசம்? 2024 439 பேர் தான். இந்த வருஷம் 760, டபுள் 776 பேருக்கு கண் பாதிப்பு, கை பாதிப்பு, உடல் பாதிப்பு, தீயால் பாதிப்புன்னு சொல்லி போட்டு நடந்திருக்குன்னா அப்புறம் எப்படி நம்ம உயிரோடு வாழ்வது அப்படிங்கிறத வரும் காலங்கள் அடுத்த வருஷம் தீபாவளிக்காவது நம்ம யோசிக்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் யோசிக்கணும். அதையெல்லாம் விட யார் வெடிக்க துடிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க யோசிக்கணும். ஆமாம், இதெல்லாம் விட குழந்தைகளுடைய பாதிப்பு கொடுத்துருக்குறாங்க. 2023 172 பேர் தான். மொத்தம் 776 பேருங்க. அதில் குழந்தைகள் ஒரு கான்செப்ட் 344 பேர். ஆமாம், குழந்தைகள் தான் இந்த நாட்டின் செல்வங்கள். அவங்களே போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம உயிரோடு என்ன பண்ணுறது? எந்த பிரயோஜனமும் கிடையாது. குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். குழந்தைகளே செத்து போயிட்டாங்க, குழந்தைகளை குருடனா அலையிறான் அப்படின்னா இப்போ நம்ம நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? சொல்கிறாங்க பாரு, 2023 172 குழந்தைகள், 2024 174 குழந்தைகள் தான். ஆனால் இந்த வருஷம் 344 குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. எல்லாம் டபுள். இல்லை, இந்த வருஷம் நான் கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷம் எல்லா வருஷத்தோட பட்டாசு அதிகமாக தான் வெடித்தாங்க. காரணம் என்னென்னா பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. அதுக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக ஆட்சி பணப்புழக்கத்துக்கு நம்ம பாராட்டலாம். அதை நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்திங்கன்னா அது எப்படி திமுக மேலே குற்றம் வாங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணிங்களா? மகளிர் பணம் கொடுக்குறாங்க, மற்றபடி இலவச மகளிர் விடியல் பயணம், மற்றபடி நான் ஏகப்பட்டதில் 1000 ரூபா கல்லூரி படிக்க மாணவிகளுக்கும்
மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இந்த திமுக ஆட்சியால் வந்து மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. அது நல்லதுதான். பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா நல்ல விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீ ஏன் அதை வந்து வேட்டு வாங்கி வெடிக்கிற? நீ ஏன் அதை வந்து அந்த காசை கரியாக்குற? கமலஹாசன் சொன்ன மாதிரி யோசிக்கணுமா இல்லையா? திமுக மேலே குறை சொல்ல முடியாதுங்க. அற்புதமான ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆனால் பணப்புழக்கமுள்ள ஆட்சி, கல்வி சப்போர்ட்டிங்கான ஆட்சி. ஆமாம், பாஜகவுக்கு ஆணி அடிக்கக்கூடிய ஆட்சி. பாஜக 2026 அரைந்து வெளியேற்றக்கூடிய ஆட்சி தமிழகத்தை விட்டு. அந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான். காசு புழங்கிட்டு, குறிப்பாக பெண்கள் கையில் காசு நிறையா புழங்கிட்டு இருக்கு. அதை வந்து நல்லதுக்கு பயன்படுத்துங்க. எதுக்கு பட்டாசு வாங்குறீங்க? புரியுங்களா? பாருங்க, குழந்தை இந்த வருஷம் 344 குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் விட கண் பார்வை முழுவதும் இழந்தவர்கள் வந்து அது தனி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2023 45 பேர் தான். கண் பார்வை முழுவதுமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. கண் பார்வை போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தை நீ பார்க்கவே முடியாது. 2023 45 பேர், 2024 49 பேர், 4 பேர் தான் அதிகமாக இருக்காங்க 2024. ஆனால் 2025 81 பேர், 49. போன வருஷம் 49 எங்கே இருக்குது, இந்த வருஷம் 2020 81 எங்கே இருக்குது? எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கண் பார்வை அதிகமாக போயிடுச்சு. உடல் பாதிப்பு, கண் பாதிப்பு, தீப்பற்றி எரிதல், மற்றபடி வந்து அடுத்தவன் விட்டு தூக்கி போடுறது, இவனுக்கு இவனே வேட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது. இந்த வருஷம் தீபாவளி வந்து அவ்வளோ மோசமாக, அவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இதை வந்து மனசில் ஏற்றிக்கணும். மனசில் ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய தீபாவளிக்கு எவ்வாறு நாம் அந்த தீபாவளி சிறப்பித்து கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பாக இந்து மக்கள், குறிப்பாக வேட்டு வெடிக்கக்கூடிய எந்த மக்களுமே சரி. ஆமாம், தீபாவளிக்கு மட்டும்தான் வேட்டு வெடிக்கிறாங்களா? மற்றபடி ஒரு மரணம், ஒரு சாவு எடுத்துகிட்டு போகிறான், ஒரு சாவு தான், அவன் 9 பேரை சாவடிக்கிறானுங்க. ஊரெல்லாம் பட்டாசு, அது நாட்டு பட்டாசு வச்சான்னு வச்சு அப்படி உள்ள இருக்க கல்லீரல அதரும் அந்த அளவுக்கு பட்டாசு. இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். போலீஸாரும் கூட வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க. இதெல்லாம் வந்து கேட்டால் ஜனநாயக நாடு அப்படிங்கிற பேர் போயிட்டுருக்கு. ஏன் இந்த தீபாவளி இஸ்லாமியர் கூட வெடிக்கிறாங்க, இஸ்லாமியர் வெடிக்கிறாங்க, கிறிஸ்துவர் வெடிக்கிறாங்க. இந்து மக்களை மட்டும் இப்போ குறை சொல்லி விட முடியாது. ஏன்னா அவங்க கையிலையும் காசு புழக்கம் வந்தாச்சு இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து எல்லாருமே இன்னைக்கு இந்த வருஷம் அதிகப்படியாக பட்டாசு வெடித்த காரணத்தால் ஏகப்பட்ட பாதிப்புகள். ஆமாம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள், பெரியவர்களுக்கு பாதிப்புகள், பெண்களுக்கு பாதிப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள், குறிப்பாக ஏகப்பட்ட பொல்யூஷன். இந்த வருஷம் அதிகமான பொல்யூஷன். ஆமாம், இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம தான் திருந்தணுங்க. ஆமாம், பொல்யூஷன் ஆகுது, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறோம், பூமி வந்து கரியமுள வாய்வால் சூழ்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்ல என்னமோ டைலாக்லாம் பேசுகிறோம், புரியுதுங்களா? ஆனால் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காமல் இருக்க முடியுதா? அதை யோசிப்பீங்க. யோசனை பண்ணாதான் பண்ண முடியும், திருந்த முடியும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.